ஹரி ஓம். பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் வரக்கூடிய சதுர்த்திக்கு சங்கட ஹர சதுர்த்தின்னு பேர். சங்கடத்தை போக்கக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது பாருங்க, பௌர்ணமியிலேருந்து 4வது நாள், அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. அமாவாசையிலேருந்து நம்ம 3வது நாள் என்ன பண்ணுறோம்? 3ஆம் பிறைன்னு பார்க்குறோம். அந்த 3ஆம் பிறைங்கிறது நம்முடைய மனக்குழப்பத்தை நீக்கும்னு துர்கேசிதர் சுவாமிகள் சொல்லி கொடுத்துருக்கார். 3ஆம் பிறை சந்திரனை பார், உன் மனக்குழப்பம் நீங்கும் சொல்லியிருக்கார். அதே பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் சங்கடத்தை போக்கக்கூடிய சதுர்த்தியில அந்த சந்திரனை கணபதி பகவான் தலையில சூடி இருக்கிறத பார்க்கலாம். இது சங்கட ஹர சதுர்த்தி. பேச்சு வழக்கில் தமிழ்நாட்டில் சங்கட சதுர்த்தின்னு சொல்றாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. இந்த சங்கட ஹர சதுர்த்தி என்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தரிசனம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா தோப்புக்கரணம் போடுங்க. ஔவையார் அருளி செய்த சீதக்கலப செந்தாமரைப்பும் பாடலை பாடுங்க. விநாயகர் அவளை பாடி உங்கள் வாழ்க்கையில மேல மேல எல்லா வளமும் பெற நான் சித்தரை பிரார்த்திக்கிறேன். சங்கடகர சதுர்த்தியை மறக்காம வழிபடுவோம், தொடர்ந்து வழிபடுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை.